ஏலா மக்கா வணக்கம்டே. எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இந்த சர்வாதிகார ஆட்சியில சங்கடத்தை மட்டுமே பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு நாட்டு நடப்பு என்னன்னோ இந்த ஆட்சியில நடக்கிற அட்டூழியங்களையும் எடுத்து சொல்றதுதான் நம்ம மண்டவாளம் தண்டவாளம் நிகழ்ச்சி. சாதனை எதையுமே செய்யாம சோதனையை மட்டுமே செஞ்சு நம்மள வேதனையில வச்சிட்டு இருக்கிற நம்ம மாடல் கவர்மெண்ட்டை சும்மா விடலாமா? 51 மாசம் நம்மளை வச்சு செஞ்சுட்டாங்க. இனி இருக்கிற 8 மாசம் நாம ஆட்சியில இருக்கிற ஐயா மாற வச்சு செய்ய போறோம். வினை தீர்க்கும் விநாயகரை வணங்கி நம்மளை பிடிச்ச வினையெல்லாம் ஒளிஞ்சு போகணும்னு வேண்டி நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம். முதல்ல போய் குறுஞ்செய்தியை பார்த்துட்டு வாங்க. பகல்லையே பசுமாடு தெரியாதவரு இருட்டுல எரும மாட்டை தேடினாராம். அந்த கதையா பீகார்ல காங்கிரஸ் நடத்துற யாத்திரைக்கு ஐயா ஸ்டாலின் விருந்தாளியா போயிருக்கிறாரு. நம்ம ஊர் ஜனங்க பை பை ஸ்டாலின்னு சொல்லி விரட்டுறாங்க. இவர் பீகாருக்கு போய் ஜனநாயகத்தை காப்பாற்ற போறாராம். கிட்னி திருட்டு கும்பல் மேல வழக்கு போட தேவையில்லைன்னு ஸ்டாலின் அரசு வாதாட போட்டே தீரணும்னு ஸ்பெஷல் டீம் போட்டு விசாரிக்குது நீதிமன்றம். நீதிமன்ற விசாரணையில திமுகவில் இருக்கிற பெரிய பெரிய புள்ளிங்கள் எல்லாம் சிக்குவாங்கன்னு மக்கள் பேசிக்கிறாங்க. அடங்க மறு அத்து மீறு அராஜகத்தில் பங்கு அட்டூழியத்தில் பங்குன்னு அடுத்தடுத்த கட்ட அரசியலை நோக்கி சிறுத்தைகள் பாஞ்சிட்டு இருக்காங்கப்பா. துப்பாக்கி தொழிற்சாலையில மாமூல் கேட்டு மிரட்டின மாதிரி ஒரு பர்னிச்சர் கடையில போய் காசு கேட்டு பஞ்ச் டைலாக் பேசியிருக்காங்க. அதான் ஐயா முத்தரசன் சொன்ன மாதிரி திமுக கிட்ட பெட்டி வாங்குறீங்கல்ல, பிறகு ஏன்பா தொழில் பண்றவங்களை டிஸ்டர்ப் பண்றீங்க? தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி கிட்ட 12 வயசு பிள்ளைக்கு கவர்மெண்ட் டாக்டர் ஒருத்தர் பாலியல் தொல்லை கொடுத்திருக்கிறாரு. அவரை பிடிச்சு உள்ள போடாம தட்டி கேட்ட பிள்ளையோட உறவினரை கைது பண்ணிருக்கு காவல்துறை. அப்பான்னு தனக்குத்தானே பட்டம் கொடுத்துக்கிட்டா மட்டும் போதாது, குழந்தைகளை பாதுகாக்க கொஞ்சமாச்சும் நடவடிக்கை எடுக்கணும்னு ஜனங்க சொல்றாங்க. குறுஞ்செய்திகளை பார்த்துட்டோம், வாங்க விரிவான செய்திகளையும் பார்த்துடுவோம். தேர்தல் நெருங்க நெருங்க ஐயா ஸ்டாலின் புது புது நாடகமா நடிக்கிறார். இந்த சினிமாவில் மார்க்கெட் போன நடிகர்கள் எல்லாம் பேன் இந்தியா படம் எடுக்கிறேன்னு ஹிந்தி தெலுங்குன்னு பல மாநில நடிகர்களை கூட்டியாந்து மாஸ் படம்னு நம்ம மண்டையில மிளகா அரைப்பாங்க. அந்த மாதிரி ஐயா பேன் இந்தியா நாடகம் ஒன்ன போட்டிருக்கிறார். அடுத்து ஹாலிவுட் நாடகம் ஒன்னையும் போட போறாரு. அதை கொஞ்சம் பாருங்க. தேர்தலுக்கு இன்னும் 8 மாசம் தான் இருக்கு. இந்த திமுக கும்பல் 2021 தேர்தலையே எவ்வளவு காது குத்த முடியுமோ அவ்வளவு காது குத்திட்டாங்க. இனி புதுசா குத்துறதுக்கு ஒண்ணும் இல்ல. உங்களோட உங்க ஊர்லன்னு ஐயா ஸ்டாலின் போட்ட அத்தனை டிராமாவும் அட்டர் ஃபிளாப் ஆகிட்டு அதிகாரிகளை வச்சு நாடகம் போட்டாரு, அதுவும் எடுபடல. அதான் இப்போ வடநாட்டு ஆட்களை வச்சு நாடகம் போடுதாரு. பஞ்சாப் முதல்வரை கூட்டியாந்து காலை உணவு திட்ட நாடகத்தை நடத்திருக்காங்க. பஞ்சாப் சிஎம் கூட்டியாந்து பஞ்ச் டைலாக் பேசுனா ஏமாந்துடுவோமா? இல்ல தெரியாம கேக்குறேன், புதுசா எந்த திட்டமும் இல்லையா? ஏன் காலை உணவு திட்டம்னு அரைச்சமாவே அரைக்கிறீங்க? சரி, அதையாவது ஒழுங்கா அரைக்கிறீங்களா? இஷ்டத்துக்கு அள்ளி விட்டு மாட்டிக்கிறீங்க. அவ்வளவு ஏன் டிசம்பர் 2023 முதல் டிசம்பர் 2024 வரை அரசு பள்ளிகள்ல குழந்தைகளுடைய ஆரோக்கியம் அதிகரிச்சிருக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு போறதும் குறைஞ்சிருக்கு. இன்னும் சொல்ற, காலை உணவு திட்டத்தால அட்டெண்டன்ஸும் கூடியிருக்கு. கற்றல் திறன்ல முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு. ஊட்டச்சத்து குறைபாடு குறைஞ்சிருக்கு. நோய் தொற்று வாய்ப்புகள் அதுவும் குறைஞ்சிருக்கு. இப்படி நிறைய பாசிட்டிவா இருக்கிறது ஆய்வு மூலமா நமக்கு தெரிய வந்திருக்கு. அதாவது காலை உணவு திட்டத்தால மாணவர் வருகை அதிகமாகியிருக்கான். நம்புற மாதிரியா இருக்கு? கொஞ்ச நாள் முன்னாடி தான் மாணவர்கள் சேரவே இல்லைன்னு சொல்லி 207 அரசு பள்ளிகளை மூடுனீங்க. இந்த திட்டம் ஒழுங்கா நடந்தா ஏன் பள்ளிக்கூடத்தை மூட வேண்டிய சூழல் வருது? சில்வர் டம்ளர் சில்வர் தட்டுன்னு ஐயா ஒரு நாள் நாடகம் போட்டு போயிடுவீங்க. அதுக்கு பிறகு மாணவர்களுக்கு தரமான உணவு கிடைக்குதா? சரி, கூட்டியாந்ததான் கூட்டியாந்தீங்க, வேற ஏதாவது கட்சியில இருந்து கூட்டியாந்திருக்கலாம்ல. திமுக மாதிரியே மதுபான ஊழல் குற்றச்சாட்டுல சிக்கி இருக்கிற ஆம் ஆத்மி கட்சி தலைவர் தான் கூட்டியாரணுமா? இப்ப பாருங்க, இந்த நாடகத்தையும் ஜனங்க கண்டுக்கல.
மக்கா, ஐயா அடுத்த வாரம் இங்கிலாந்து போறாங்க. கூடிய சீக்கிரம் ஹாலிவுட் நாடகம் பார்க்க போறோம்டே. கையில வாங்கின பையில போடல, காசு போன இடம் தெரியலன்னு நாம நொந்துக்கிட்டு இருக்கோம். சொத்து வரி, வீட்டு வரி, கரண்ட் பில்லுன்னு கவர்மெண்ட் காசையெல்லாம் பறிச்சுக்குது. இப்படி நாம கஷ்டப்பட்டு கட்டுற காசுல ஐயா வெளிநாடு போறாரு. பருவம் தவறாம மழை பெய்தோ இல்லையோ, வருஷம் தவறாம வெளிநாடு போயிடுறாரு. என்ன பிரயோஜனம் தான் தெரியல. மக்கா, கெட்டிக்காரன் புழுகு 8 நாள் மட்டும்னு சொல்லுவாங்கல்ல. நம்ம ஊர் கெட்டிக்காரங்களோட புழுகு தேர்தலுக்கு வெறும் 8 மாசம் இருக்கும் போதே அம்பலமாயிருக்கு. தேர்தல் வாக்குறுதிகளில் 90% நிறைவேற்றிட்டோம், 99% நிறைவேற்றிட்டோம்னு ஐயா ஸ்டாலின் உட்பட திமுக கும்பல் மொத்தமும் சொல்லிட்டு இருக்கு. ஆனா உண்மை என்னன்னு தெரியுமா? கேட்டப்ப எனக்கே நெஞ்சே அடைஞ்சிருச்சுல. 87% வாக்குறுதிகளை இவங்க நிறைவேற்றவே இல்லையாப்பா. காதல ஊசி வச்சு குத்துனா கூட தாங்கிக்கலாம், இவங்க மனசாட்சி இல்லாம உலக்கைய வச்சு குத்துறாங்களேப்பா. ஐயா கருணாநிதி கரண்ட் கட்டால ஆட்சியை இழந்தாரு. அது மாதிரி அவர் மகன் ஐயா ஸ்டாலின் பொய் வாக்குறுதிகளால ஆட்சியை இழக்க போறாரு. ஐயா ஸ்டாலின் எந்த மேடைக்கு போனாலும் 90% வாக்குறுதியை நிறைவேற்றிட்டோம், 99, 97, 94ன்னு விதவிதமா சொன்னாரு. என்னப்பா, எதுவுமே நடந்த மாதிரி தெரியல. ஆனா முதலமைச்சர் இப்படி தொடர்ந்து சொல்றாருன்னு மக்களுக்கு சந்தேகமா இருந்தது. இப்ப அந்த சந்தேகத்துக்கெல்லாம் முடிவு வந்துடுச்சு. திமுக சொன்ன வாக்குறுதியில 87% வாக்குறுதிகள், அதாவது 439 வாக்குறுதிகளை நிறைவேற்றலன்னு தகவல் வந்திருக்கு. எல்லாத்துக்கும் ஏதாவது சப்ப கட்டுற திமுக கும்பல் இதுக்கு என்ன சொல்ல போகுதுன்னு தான் தெரியல. மக்கா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவங்க ஆட்சிக்கு வந்ததுல இருந்து என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? எந்த பக்கம் திரும்பினாலும் ஐயா கருணாநிதிக்கு சிலை திறந்திருக்காங்க, ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க, அண்ணன் உதயநிதிய துணை முதல்வர் ஆக்கியிருக்காங்க. அவர் ஆசைப்பட்டாருன்னு சென்னை சிட்டிக்குள்ள கார் ரேஸ் நடத்தியிருக்காங்க. குடும்பத்தோட துபாய் போனாங்க. அப்புறம் ஒரு 4-5 நாடுகளுக்கு ஐயா ஸ்டாலின் போனாரு. இதை தவிர இங்க என்ன நடந்திருக்கு? மிரட்டிய ஸ்டாலின், அரண்டது டெல்லின்னு ஊடக உடன்பரப்புகள் கொடுக்கிற வெத்து பில்டப்ல தான் ஆட்சி போயிட்டு இருக்கு. கொலை கொல்லைன்னு நாடு நாசமானதுதான் மிச்சம். பொய் வாக்குறுதிகளும் பொய்யான விளம்பரங்களும் தான் இந்த ஆட்சிக்கு ஆப்பா மாற போகுது. மக்கள் எல்லோரும் ஏமாளிகள்னு நினைக்கிறாங்க. நம்மளை யாராலையும் கோமாளியாக்க முடியாது. கொடுக்க வேண்டிய நேரத்துல சரியான பதிலடியை கொடுப்போம். என்னல, நான் சொல்றது சரிதானே? மக்கா, சொல்லவே ரொம்ப வெக்கமா இருக்குடே. ஆட்சியில இருக்கிறவங்க எப்படிதான் வெக்கம் இல்லாம இருக்காங்களோ தெரியலடே. இந்த கிட்னி திருட்டு விவகாரத்தை தான் சொல்றேன். வெளிமாநிலத்துக்காரங்கிட்ட எங்க தமிழ்நாடு பட்னி இல்லா தமிழ்நாடுன்னு பெருமையா சொன்னா அவங்க பதிலுக்கு கிட்னி இல்லா தமிழ்நாடுன்னு கிண்டல் பண்றாங்கடே. வெக்க கேடு. ஓசி புரோட்டாக்கு கும்பலா சண்டை போட்ட குரூப்பு விடியல் கொடுக்கும்னு ஓட்டு போட்டோம் பாருங்க, நம்மள சொல்லணும். பள்ளிப்பாளையத்தில் நடந்த கிட்னி திருட்டு சம்பவம் தமிழ்நாட்டை மட்டும் இல்ல, நாட்டையே உலுக்கி இருக்கு. பின்ன 250 பேருக்கும் மேல பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு நாம சொல்லல, விவரம் தெரிஞ்சவங்க சொல்றாங்க. விடியல் தாரேன்னு ஓட்டு வாங்கின திமுக எம்எல்ஏவுக்கு சொந்தமான ஆஸ்பத்திரியில தான் கிட்னியை திருடி இருக்காங்க. ஒரு நல்ல முதலமைச்சர் என்ன செய்யணும்? ஆஸ்பத்திரியை இழுத்து மூடி சீல் வச்சுட்டு சம்பந்தப்பட்ட எல்லாரையும் உள்ள தூக்கி போட வேணாம். ஆனா இந்த ஸ்டாலின் கவர்மெண்ட் கிட்னி திருடர்கள் மேல கேஸே போடலப்பா. ஹோட்டல் கடையில சட்னியை திருடினாலே கட்டி வச்சு வெளுப்போம். கிட்னியை திருடனவங்க ஜாலியா கார்ல போறாங்க. சொகுசு கார் வாங்க எத்தனை கிட்னியை திருடணும் தெரியுமான்னு தெனாவட்ட வேற பேசுறாங்க. நல்ல காலம், ஆட்சி அதிகாரம் இருக்கு, நம்மளை யார் என்ன செய்ய முடியும்னு ஆட்டம் போட்டவங்களுக்கு நீதிமன்றம் கடிவாளம் போட்டிருக்கு. கிட்னி திருடர்கள் இனி தப்பிக்கவே முடியாது. நீதிமன்றமே இந்த வழக்கை நேரடியா கண்காணிக்க போகுது. இதுல பெரிய பெரிய திமிங்கலங்கள் சிக்கும்னு விவரம் தெரிஞ்சவங்க சொல்றாங்க. நான் சிஎம் நாள்ல இருந்து எனக்கு இருக்கிற ஒரே குறிக்கோள், தமிழ்நாடு எல்லா துறைகளையும் நம்பர் 1 மாநிலம் ஆகணும். இப்படி போற பக்கம்லாம் நம்பர் ஒன் வசனம் பேசி ஸ்டாலின் சாதிச்சது என்ன? இன்னைக்கு கிட்னி திருட்டுல நம்பர் 1 தமிழ்நாடுங்கிற நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாரு. கள்ளச்சாராயம், கஞ்சான்னு சட்டவிரோத செயல்கள் நடக்கும் போதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தோம். ஐயா ஸ்டாலின் ஐ டோன்ட் கேர்னு ஆணவமா இருந்தாரு. அதோட தொடர்ச்சி தான் இந்த மாதிரியான கொடூரமான குற்றங்கள் எல்லாம் நடக்குது. முன்னாடி எல்லாம் பொதுமக்களோட உடைமைக்கு தான் பாதுகாப்பு இல்லாம இருந்தது. இப்போ பொதுமக்களோட உறுப்புகளுக்கும் பாதுகாப்பு இல்ல. ஸ்டாலின் ஐயா கையில இன்னும் ஒரே ஒரு தடவை தமிழ்நாட்டை ஒப்படைச்சோம்னா கிட்னி இல்லா தமிழ்நாட்டை உருவாக்கிடுவாங்க. அடா, அதை நான் சொல்லல, வெளியூர்காரங்க கேவலமா பேசுதாங்கப்பா. வெளியே சொன்னா வெக்க கேடு. ஏம்ல,
அறக்க பறக்க பாடுபட்டாலும் நமக்கு படுத்து தூங்க பாய் கிடைக்க மாட்டேங்கி. ஆனா இந்த திமுக காரங்க மட்டும் எப்படி பகட்டா இருக்காங்கன்னு என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? சொல்றேன் கேளுங்க. கூவத்தை பார்த்தது நாம என்ன செய்வோம்? மூக்க மூடிப்போம். ஆனா இந்த திமுக கும்பல் அந்த நாத்தத்தை எப்படி காசாக்கலாம்னு யோசிப்பாங்க. கூவத்தை சுத்தம் பண்றேன்னு பல 100 கோடியில திட்டம் போட்டாங்க. இப்ப அதே கூவத்தை அம்பத்தூர் ஏரியில இருந்து கழிவு தண்ணியை கொண்டாந்து கொட்ட 110 கோடியில திட்டம் போடுதாங்க. ஆக மொத்தம் கூவ நாரிட்டே தான் இருக்கும். ஆனா அந்த நாத்தத்துல காசு கொட்டிக்கிட்டே இருக்கும். எப்படியெல்லாம் கல்லா கட்டுதாங்க பாருங்க. அட நான் சொல்லப்பா, விவரம் தெரிஞ்சவங்க சொல்றாங்க. சரி மக்களே, இன்னைக்கு நிகழ்ச்சி இதோட முடிஞ்சது. நாளைக்கு மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Taste the Daily.